ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அந்தாதி பதற்றத்தில் விரல் நகங்களை கடித்து துப்பிக்கொண்டே ஓயாமல் ஆதித்யாவை அழைக்கும் அவன் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள். அது அந்தாதியின் பதற்றம் ஆதித்யாவின் அம்மாவையும் தொற்றிக் கொண்டது. ஆதி, போனை எடு, எங்க போய் தொலைஞ்ச, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற என்று கேட்டபடியே மீண்டும் மீண்டும் அழைத்தவர் எந்த பதிலும் இல்லாமல் போகவே, இருமா, நான் அங்கிள் கிட்ட போய் விஷயத்த சொல்லி அவனுடைய ஆபீஸுக்கு போன் போட்டு அவனுக்கு தகவல் கொடுக்க சொல்றேன், நீ அவனை தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இரு. செல்போனை அந்தாதியிடம் கொடுத்து விட்டு ஆதித்யாவின் அப்பாவை தேடி ஓடினார் அம்மா. என்ன செய்வது என்று யோசித்தவள் உடனே ராஜ்குமாரை அழைத்து விஷயத்தை கூற, பயப்பட வேண்டாம் அந்தாதி, நான் அதிதி பின்னாடியே தான் இருக்கேன். அவளை கண்காணிக்கிறதுக்காக நான் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அவர் தான் எனக்கு தகவல் கொடுத்தாரு. நான் அவ பின்னாடியே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் என்றான். தேங்க்யூ என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு மீண்டும் பதற்றத்தோடு ஆதித்யாவை அழைக்க ஆரம்பித்தாள். என்னதான் ராஜ்குமார் அதிதியின் பின்னால் இருப்பதாக கூறினாலும் இப்போது அதிதியும் ராஜ்குமாரும் ஆபத்தில் அல்லவா இருக்கிறார்கள். ஆதித்யா ஒரு போலீஸ் ஆபீசர், எந்த குற்றவாளியையும் எதிர்கொள்ள பயிற்சி எடுத்துக்கொண்டவன். ஆனால் ராஜ்குமார் அப்படி அல்லவே, மென்மையான ஒரு மருத்துவர். அதனாலேயே ஆதித்யாவை அழைத்து விஷயத்தை கூறுவதுதான் நல்லது என்று அவளுக்கு தோன்ற மீண்டும் மீண்டும் அவனை அழைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவன் அழைப்பை ஏற்கவே இல்லை. ஏதேதோ புகைப்படங்களையும் ஆவணங்களையும் ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் அனைத்தையும் சேகரித்து கொண்ட ஆதித்யாவின் செவியில் அந்த வார்த்தை வந்து விழுந்தது. அவன் ஆடி போனான். வா திதி, சத்தியமா நீ என்ன தேடி கெஸ்ட் ஹவுஸ் வருவேன்னு நான் கனவுலையும் நினைக்கல. கரணின் குரல் அது. தன் செவியை கூர்மையாக்கி கொண்டவன் மெல்ல எழுந்து வந்து அரை சாவி துளை வழியாக வெளியே பார்த்தான். அதிதியை அணைத்தபடி நிற்கிறான் கரண். பிளீஸ் உட்காரு, காலையிலேயே வந்திருக்க, டீ சாப்பிடுறியா? எனக்கு தான் டீ சாப்பிடுற பழக்கம் இல்லைன்னு சொன்னேன்ல. அது பரவாயில்ல, டீ தானே, மது இல்லையே என்றவன் டீ கொண்டு வருமாறு தன் செக்ரட்டரியிடம் கூற சில நொடிகளில் டீ எடுத்து வரப்பட்டது. டீயை வாங்கி பருகியபடியே கரனோடு பேசிக் கொண்டிருந்த அதிதி மெல்ல மயங்கி அந்த இருக்கையில் சாய, நடக்கும் அனைத்தையும் கதவின் சாவி துளை வழியாக பார்த்து கொண்டிருந்த ஆதித்யா அதிர்ந்து போனான். பதுங்கி இருந்த அறை கதவை லேசாக திறந்தவன் அங்கு நடப்பவற்றை தன் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்ய ஆரம்பித்தான். அதிதியை அவன் அந்த வீடியோவில் சேர்த்து கொள்ளவில்லை. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் விரைந்து சென்று காப்பாற்றவும் அவன் தயாராக இருந்தான். சாரி மை டியர், உன்னை நான் உண்மையா காதலிக்கிறதா நீ நினைச்சு என்ன தேடி வந்திருக்க கூடாது. எந்த பொண்ணையும் உண்மையா என்னால நேசிக்கவே முடியாது. ஒரு டீ சாப்பிட எவனாவது ஒரு ஹோட்டல்ல விலை கொடுத்து வாங்குவானா? டீயை மட்டும் வாங்கி குடிச்சா போதாதா? ஹோட்டல்கள் மாறும்போது டீயோட சுவையும் மாறும். பல ஹோட்டல்ல சாப்பிடுறவன ஒரு ஹோட்டல்ல மட்டும் சாப்பிடுடான்னு சொன்னா அவனுக்கு எப்படி பிடிக்கும் சொல்லு? அதுதான் என்னுடைய நிலைமை. உங்ககிட்ட மட்டும் இல்ல, என்னுடைய ஆபீஸ்லயே 30க்கும் மேற்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஏதோ 5-6 பேரை தவிர எல்லாரையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. இதே மாதிரிதான் என்னுடைய மேனேஜர் பாஸ்கர் டீல போதை பொருளை கலந்து கொடுத்து அவங்கள எப்படி மயக்கி என்னுடைய படுக்கைக்கு கொண்டு வந்து எனக்கு காணிக்கையாக்கிட்டு போவாரு. லட்சமா அள்ளி கொடுக்குறேம்மா அவருக்கு. இப்ப கூட போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஆனா என்ன காட்டி கொடுத்தாரா? அதுதான் விசுவாசம். அதிதியின் அருகில் வந்த கரண் அவளை ஆசையாய் தூக்கி கொண்டு அருகில் இருந்த படுக்கை அறையை நோக்கி செல்ல அவன் பின் சட்டையை யாரோ கொத்தாக பிடித்து இழுத்தனர். அதிர்ந்து போனவன் திரும்பி பார்க்க அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் ஆதித்யா. ஒரே குத்துதான். அப்படியே மயங்கி கீழே சரிந்தான் கரண். அவன் கையில் இருந்து நழுவி கீழே விழும் அதிதியை ஓடி வந்து தாங்கிக் கொண்டான் ராஜ்குமார். அவனை கண்டதும் ஆதித்யாவுக்கு வியப்பு. நீங்க இங்க என்ன பண்றீங்க டாக்டர்? நீங்க என்ன பண்றீங்களோ அததான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க சீக்கிரமா அதிதியை இங்க இருந்து தூக்கிட்டு போயிடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல அதிதி பேர் வரவே கூடாது. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ராஜ்குமார் அதிதியை தூக்கி கொண்டு கிளம்பிவிட அனைத்து மீடியாக்களுக்கும் தகவல் கொடுத்து அவர்களை அங்கு வரவழைத்த ஆதித்யா கரணின் லீலைகளை புட்டு வைத்தான். அதுவும் தகுந்த ஆதாரங்களோடு.
ஒரு மாதம் முன்பு கரணின் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண் தற்கொலை செய்து கொண்டாள். ஏதோ காதல் தோல்வி என்றுதான் அந்த நேரம் மீடியாக்கள் பேசியது. அந்த பெண்ணின் வீடியோவை தான் மீடியாக்களுக்கு அவன் காண்பித்தான். அந்த பெண்ணிடம் மேனேஜர் பாஸ்கர் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று கூறி ஓவர் டைம் பார்க்க வைப்பதும், டீயில் ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுப்பதும், அந்த பெண் அந்த டீயை குடித்து மயங்கி விடுவதும், அவளை அப்படியே தூக்கி கொண்டு அலுவலகத்தில் இருக்கும் ரகசிய படுக்கை அறைக்கு செல்வதையும் அந்த வீடியோ மிகவும் தெளிவாக காட்டுகிறது. இந்த வீடியோவை இவ்வளவு துல்லியமா எடுத்தது யாருன்னு நீங்கள யோசிக்கலாம். கரனோட பிரைவேட் செக்ரட்டரி சுபத்ரா தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கா. ஏன் இந்த வீடியோவை எடுத்தான்னு கேக்குறீங்களா? இந்த வீடியோல தெரியல, இந்த பொண்ணு பேரு சங்கீதா. சுபத்ராவும் இவளும் காலேஜ் டேஸ்லயே ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன வாக்குவாதம், அது பெரிய சண்டையா முடிஞ்சிடுச்சு. அந்த கோபம் சுபத்ராவுக்கு. சுபத்ரா ஒரு விபச்சாரி மாதிரி, முழு மனசோட கரனுக்கு பாய் விரிக்கிற ஒரு பொண்ணு. ஆனா சங்கீதா அப்படி இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, கரண் யாருன்னே அவளுக்கு தெரியாது. அவ வேலை பாக்குற ஆபீஸ் கரனோடதுன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவளுக்கு மட்டும் இல்ல, அங்க வேலை பாக்குற யாருக்குமே இந்த ஆபீஸ் கரனோட ஆபீஸ்னு தெரியாது. சங்கீதா மேல கோபத்திலேயே தெரிஞ்சிட்டு இருந்த சுபத்ரா இவ்வளவுதான் இன்னைக்கு தன்னுடைய பாஸ் வேட்டையாட போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ காரணத்தை காட்டி அன்னைக்கு ஆபீஸ் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கா. இத சங்கீதாவுக்கு போட்டு காட்டினதால மனம் உடைஞ்சு போய் தான் சங்கீதா தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆனா பாவம், இந்த வீடியோ தான் தன்னுடைய பாஸ காட்டி கொடுக்க போகுதுன்னு சுபத்ரா நினைச்சு கூட பாக்கல. சங்கீதா தற்கொலை பண்ணிக்கிட்டதுல சுபத்ராவுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல, சந்தோஷம் மட்டும்தான். அவ அப்படி செய்வான்னு தெரிஞ்சேதான் இந்த வீடியோவை அவளுக்கு போட்டு காட்டி இருக்கா சுபத்ரா. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை அழிச்சிருக்கலாம். ஆனா தப்பான வீடியோக்களை தேடி தேடி பாக்குற சுபத்ரா அந்த சபலத்துல இந்த வீடியோவை அடிக்கடி பாக்கணும்ன்ற ஆசையில அழிக்காமலே தன் செல்போன்ல அப்படியே வச்சிருந்திருக்கா. சுபத்ரா இப்ப என்னுடைய கஸ்டடியில தான் இருக்கா. இப்போதுதான் மெல்ல மயக்கம் தெளிந்து எழுந்தான் கரண். ஆதித்யாவோடு மீடியாக்களும் தன்னை சூழ்ந்து இருப்பதை கண்டவன் ஆடி போனான். அவனை ஏளனமாக பார்த்து சிரித்த ஆதித்யா, என்னடா இவ்வளவு சீக்கிரமா இப்படி கையும் களவுமா மாட்டுமோன்னு நீ கனவுலையும் நினைச்சிருக்க மாட்ட. நான் உன்னை எப்ப மோப்பம் பிடிச்சேன்னு பாக்குறியா? முதல் தடவை நான் அதிதியோட பார்க்கும் போதே உன் மேல எனக்கு சந்தேகம். நீ ரொம்ப சிரமப்பட்டு கோபத்தை உன்னுடைய கண்ணிலையும் வார்த்தையிலையும் கொண்டு வந்து என்கிட்ட பேசும்போதே உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு உன்னை பின்தொடர்ந்தேன். அப்பதான் ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் பையன் நீன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. ஆனா அப்பவும் பாஸ்கர் தன்னுடைய நண்பன் சொல்லி காட்டுன அந்த புகைப்படம் தான் நான் உன்னை சந்தேகப்படுறது தப்போன்னு என்ன சிந்திக்க வச்சது. கடைசியில சந்தானம் யாருன்னு கண்டுபிடிச்சதும் உண்மையான குற்றவாளி நீதான்னு தெரிஞ்சுக்க எனக்கு அதிக நேரம் ஒண்ணு தேவைப்படல. அவனை இழுத்து கொண்டு சென்றான் ஆதித்யா. மெடிக்கல் செக்கப்புக்கு பிறகு அவனை 15 நாள் சிறையில் வைத்து விசாரிக்க அனுமதி பெற்று அந்த ரகசிய சிறைக்கு அவனை இழுத்து வர டாக்டர் சுவாதியிடமிருந்து ஆதித்யாவுக்கு அழைப்பு வந்தது. ரகசிய சிறையில் கரனை அடைத்துவிட்டு டாக்டர் சுவாதியை அழைக்க வேண்டும் என்றுதான் ஆதித்யாவும் நினைத்தான். ஆனால் டாக்டர் சுவாதி முந்திக் கொண்டார். சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டான் ஆதித்யா. சார், அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களாமே? எல்லா மீடியாவும் சேனலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆமா டாக்டர், உங்களை கூப்பிடணும்னு நான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. இப்ப அவன் எங்க சார் இருக்கான்? நான் லொகேஷன் அனுப்புறேன், நீங்க வந்துடுங்க. இந்த விஷயம் வெளியே போக கூடாது. அப்புறம் நீங்களும் பிரியாவும் மட்டும் வந்தா போதும், வேற யாரையும் கூட்டிட்டு வர வேண்டாம். மீடியாஸ் என் பின்னாடியே இருக்கு. மோப்பம் பிடிச்சு இங்க வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே சார், நான் பிரியாவை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தவர் அரை மணி நேரத்தில் பிரியாவோடு வந்து சேர்ந்தார். இருவரும் அங்கு வரும்போது இரத்த காயங்களோடு வேதனையில் கரணும் பாஸ்கரும் துடித்துக் கொண்டிருப்பதை தான் கண்டனர். சோர்ந்து போன இருவரையும் இரு இருக்கையில் அமர்த்தி இருக்கிறான் ஆதித்யா. தன் ஆத்திரத்தை ஆதித்யா தீர்த்து கொண்டான் என்பது அவர்களுக்கு புரிந்தது. பிரியாவின் கோபமான விழிகள் கரனை தவிர்த்துவிட்டு பாஸ்கரை நோக்கி பாய்ந்தது. அவனை நோக்கி வந்தவள், சார், எனக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் கிடைக்குமா என்று கேட்டாள். எடுத்துட்டு வந்து கொடுங்க, ஒரு காவலரிடம் ஆதித்யா கூற மிளகாய்த்தூள் டப்பாவோடு கொண்டு வந்து பிரியாவின் கையில் கொடுக்கப்பட்டது. எனக்கு முகமே தெரியாத இவன் மேல கூட கோபம் இல்லடா. ஏதோ வெறி நாய் வெறி பிடிச்சு அலையுதுன்னு சொல்லலாம். ஆனா நீ, உன்னை நான் இப்படி சும்மா விடுவேன்? உன்னை நம்பிதானடா என்ன மாதிரி பொண்ணுங்க அந்த ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீ துரோகம் செஞ்சிருக்க. உன்னை சும்மா விட்டா என் மனசாட்சி என்ன சும்மா விடாது.
கோபமாக தன் கையில் இருந்த மிளகாய் தூள் டப்பாவை திறந்து அதை அப்படியே பாஸ்கரின் தலைவழியாக கொட்டினாள் பிரியா. ஐயோ அம்மா, எரியுதே என்று கத்த ஆரம்பித்தான் பாஸ்கர். நல்லா கத்து, நல்லா கத்துடா, கோபமாக கத்தினாள் பிரியா. இவனை எதுவும் செய்யலையாமா? கரணை கை காண்பித்து ஆதித்யா கேட்டான். இந்த வெறிநாய்க்கு நீங்களே தண்டனை கொடுங்க சார். இவனை பார்க்கும்போது சாக்கடை புழுவை பாக்குற மாதிரி ஒரு அருவருப்பு. இவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல என்று கூறிவிட்டு பிரியா சற்று தள்ளி சென்று நின்று கொள்ள டாக்டர் சுவாதியால் எப்படி கரணை அப்படி விட்டுவிட முடியும்? பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தவர் ஆத்திரம் அடங்காமல் கீழே கொட்டி கிடக்கும் மிளகாய் தூளை எடுத்து வந்து அவன் காயங்களின் மீது தேய்த்து விட்டு, நாங்க கிளம்புறோம் சார் என்று கூறிவிட்டு பிரியாவின் கரத்தை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். ஐயோ அம்மா என்று அலரும் கரணின் குரலும் பாஸ்கரின் குரலும் அவர்கள் மனதை சிறிது கூட அசைத்து பார்க்கவில்லை. 15 நாள் சித்திரவதைக்கு பிறகு தப்ப முடியாத அளவு ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து கரணை சிறையில் தள்ளினான் ஆதித்யா. 1-2 நாட்களிலேயே அந்தாதிக்கு சாதகமான ஆதாரங்களையும் உருவாக்கி அவளையும் விடுதலை செய்து விட்டான் ஆதித்யா. நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்தாதி அவளது வீட்டில் அவளது படுக்கையில் நிம்மதியாக படுத்து இருக்கிறாள். அவள் அருகில் அதிதியும் அவளை கட்டி அணைத்தபடியே படுத்திருந்தாள். ஏதோ சிந்தனையில் மூழ்கி கிடக்கும் அந்தாதியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த அதிதி, அக்கா என்ன பண்ற என்று கேட்டாள். தன் நிலைக்கு வந்த அந்தாதி, என்ன பண்றேனா? நான் சும்மாதானே இருக்கேன். சும்மாதான் இருக்க, ஆனா உன்னுடைய மூளை ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்கே. என்ன அது? இல்லடி, நான் ஆதி சார பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி சார பத்தி யோசிக்கிறியா? அவரை பத்தி எதுக்கு யோசிக்கிற? ராஜகுமாரத்தான் ரொம்ப பாவம், அத மறந்துடாத எச்சரித்தாள் அதிதி. அது இல்லடி, இனி பூகம்பமே வந்தாலும் ராஜகுமார் தான் என்னுடைய கணவர், அதுல எந்த மாற்றமும் இல்ல. நான் உறுதியான ஒரு முடிவுல இப்ப இருக்கேன். ஆனா ஆதி சாரோட திடீர் மனமாற்றம் அது என்ன ரொம்ப குழப்புதுடி. ஒருவேளை அவர் என்னுடைய கனவு நாயகன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சா என்ன? அது எப்படிக்கா தெரியும்? ஒண்ணு நீ சொல்லணும், இல்ல நான் சொல்லணும், இல்ல அப்பா அம்மா சொல்லணும். நாங்க யாரும் சொல்லல, நீயும் சொல்லல. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? அவர்கிட்ட யாரு சொல்லுவாங்க? அப்படி எப்படிடி அவரு என்ன நம்பினாரு? என்ன நம்பினதுக்கு அப்புறமா தான் அவரு நமக்கு உதவி பண்ணாரு. அக்கா, அவரு ஒரு உண்மையான ரொம்ப ரொம்ப நேர்மையான போலீஸ் அதிகாரி. சுயநலமா இருந்து ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறோமேனு அவருடைய மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கும். சட்டுன்னு தன்னை திருத்திக்கிட்டு உண்மையை தேட ஆரம்பிச்சிருப்பாரு. உண்மைய அவரு கண்டும் பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீ உன்னுடைய இந்த மண்டையை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒருவேளை இப்படிதான் நடந்திருக்கும்ல? ஒருவேளை இல்ல, இப்படிதான் நடந்திருக்கு. சரி, உனக்கு எப்படி கரண் தான் குற்றவாளின்னு சந்தேகம் வந்தது? அக்கா, நான் நந்திதா ஆபீஸுக்கு போய் நந்திதாவை பத்தி விசாரிச்சுட்டு வெளியில வரும்போதுதான் கரணை பார்த்தேன். அவங்கிட்ட பேசிட்டு தொடர்ந்து ஹோட்டல்கள்லயும் ஷாப்புகள்லயும் விசாரிக்கும் போது கரணோட கார் கொஞ்சம் தள்ளி, ஆனா என்னுடைய கண்ணுல படாத இடத்துல நிக்கிறத ரொம்ப தற்செயலா அங்க இருந்த ஜன்னல் கண்ணாடிகள் விற்கிற ஷாப்புக்கு வெளியில வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி வழியா பாத்துட்டேன். அப்ப கூட எனக்கு சந்தேகம் வரல. ஏதோ தேவைக்காக அங்க நிப்பாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா தொடர்ந்து குற்றவாளியை தேடும் போதுதான் நந்திதா வேலை பார்த்த ஆபீஸ் கரணோடதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அந்த இடத்துல எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்தது. கடைசியில பார்த்தா அவன் தான் குற்றவாளி. நீ அவனை ரொம்ப சின்சியரா காதலிச்சிட்டு இருந்தியோ? சேச்சா, அப்படியெல்லாம் இல்லக்கா. முதல்ல நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அவன் தான் என்ன காதலிக்கிறதா சொன்னான். அப்ப கூட எனக்கு அவனை காதலிக்கணும்னு தோணல. நல்ல ஒரு ஃப்ரெண்ட், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனாலயே அவனுடைய காதலுக்கு ஓகே சொன்னேன். அதனாலதான் ஈஸியா அந்த ரிலேஷன்ல இருந்து என்னால வெளியில வர முடிஞ்சது. ஓகே, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி, இனி உன்னுடைய பிளான் என்ன? முதல்ல உன்னுடைய பிளான சொல்லுக்கா. நான் தானே முதல்ல கேட்டேன். முதல்ல நீ பதில சொல்லு, அதுக்கப்புறமா நான் சொல்றேன். நான் திரும்பவும் மும்பை போயிடலான்னு தான் நினைச்சேன். உன்னுடைய கேஸ் பின்னாடி அலைஞ்சிட்டு இருந்ததால வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். காரணம் கேட்டாங்க. என்னுடைய பிரச்சனையை பத்தி சொன்னேன். சரி, உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா எங்கேயே வந்து வேலையை பாருன்னு சொல்லிதான் ரிசைன் லெட்டரை வாங்கிக்கிட்டாங்க. ஆபீஸுக்கும் போன் பண்ணி கேட்டேன், வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த கரண் ஜெயில இருந்து எப்ப வேணாலும் வெளியில வர வாய்ப்பு இருக்கு. அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு.
அவங்க அப்பா வேற தண்ணியா காசை செலவு பண்ணி அவனை வெளியில கொண்டு வர்ற முயற்சியில இருக்கிறதா என் காதுல ஒரு செய்தி வந்து விழுந்தது. அதை கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. அவனுக்கு வேற மும்பைல 2 ஆபீஸ் இருக்கா, கண்டிப்பா அவன் மும்பை வருவான். என்ன அந்த இடத்துல பார்த்தா அவ்வளவுதான் கடிச்சு கொதறிடுவான். எங்க ஆபீஸ்ல இந்த விஷயத்த சொல்லி வீட்டுல இருந்து வேலை பாக்குற அனுமதியை கேட்டு வாங்கிக்கிட்டேன். அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பமாகுதான். அதுல என்ன போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஐம் வெயிட்டிங். இப்ப சொல்லு, உன்னுடைய பிளான் என்ன? நான் பெங்களூரு கிளம்புறேன். பெங்களூரா? திடீர்னு என்ன பெங்களூரு? இல்லடி, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிடுச்சா? இது எப்போ? நேத்து தானே நீ ரிலீஸ் ஆன, அதுக்கிடையில நீ பெங்களூரு போய் வேலையை எப்படி தேடின? பெங்களூரு போய் வேலையை தேடலடி, ஆன்லைன்லயே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், வேலையும் கிடைச்சிருச்சு. இது எப்போ? ஒரு 2 மணி நேரம் முன்னாடி. நல்ல சேலரி, தங்க இடம், சாப்பாடெல்லாம் ஃப்ரீ. 2 நாள்ல பிளைட் டிக்கெட் அனுப்புறதா சொல்லிட்டாங்க. நான் உடனே பறந்து போயிடுவேன். பிளைட் டிக்கெட்டா? ஆமாடி, அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா? ஆமா, ஒரு இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல். அப்படின்னா என்ன அம்போன்னு விட்டுட்டு நீ இங்க இருந்து கிளம்பி போக போற? அப்படி எப்படி என்னுடைய அன்பு தங்கச்சி உன்னை அம்போன்னு விட்டுட்டு போவேன்? ஆதி சார் கிட்டையும் ராஜ்குமார் கிட்டையும் உன்னை ஒப்படைச்சிட்டு தான் போறேன். அப்பா அம்மாவையும் பாத்துக்க சொல்லிட்டேன். 2 பேரும் ஓகே சொல்லியிருக்காங்க. 2 போலீஸ நம்ம வீட்டுக்கு மஃப்டியில போடுறதா ஆதி சார் சொல்லியிருக்காரு. கர்ண நினைச்சா எனக்கு கூட பயமா தான் இருக்கு. வெளியே வந்தா முதல்ல என்னையும் உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவான். பயமுறுத்தாதக்கா. பயமுறுத்தல அதிதி, எச்சரிக்கிறேன். நீ கவனமாவே இரு. வீட்டுல இருந்து வெளியில போனா ஆதி சாருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. அதே மாதிரி ராஜ்குமாருக்கும். புரிஞ்சதா? சரிக்கா. என்னதான் அதிதி ஆதித்யாவின் மனமாற்றத்திற்கு ஒரு காரணத்தை கூறினாலும் அதை நம்ப அந்தாதியின் மனம் மறுத்து விட்டது. அதை பற்றிய தேடல்கள் அவள் மனதில் இப்போதும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. 2 நாட்கள் ஓடிவிட்டது. அந்தாதி வேலைக்காக பெங்களூரு பறந்து சென்று விட்டாள். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.